ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான சட்னி தான் பார்க்க போகிறோம். பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை ரேண்டமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பச்சை மிளகாய் கீந்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சட்னியில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு அதே பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நிறமாறி வந்த பிறகு சின்ன வெங்காயம் ஒரு 4 இதை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண சட்னியை சேர்த்து கலந்து விட்டுற வேண்டியதான். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான மதுரை ஸ்டைல் தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு. கூட 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சட்னி இது. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.